நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்டாலே நீராட போறோம். நாங்க நெய் சாப்பிட போறதில்ல, பால் சாப்பிட போறதில்ல, நாற்காலே நீராட போறோம். நாங்கெல்லாம் விரத்தங்களா இருக்க போறோம். விரத்தம் இருந்துடலாம். சில பேர் ஒன்னும் சாப்பிடாம அந்திரவத்தம் இந்திரவத்தனும் இருப்பா. ஆனா அவ கிட்ட போனா பழக முடியாது. ஏன்னா சுள்ளுபுள்ளுன்னு விழுவா. விரத்தம் இருக்காளோனோ பசி வைத்து கிள்ளும். இந்த நோம்பு நூற்றா மார்கழி திங்கள்ன்ற முதல் பாசுரத்துல சொல்றா, நாராயணனே நமக்கே பறை கொடுப்பான், கிஃப்ட் கொடுப்பான். அவளோட பாவம் கண்ணனோட பேச போல கிஃப்ட் தயார் பண்ணி வச்சிருக்கானாம் கண்ணன். பறை கொடுக்குறான். பறையனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பல்பரா கொட்டன் பாலியா தர்பூர்னு வாசிக்கலாம். அது கொடுத்ததும் பாக்குறா கோத. அவளோட பாவம் கண்ணனோட பேசுற போல. என்ன கண்ணா, இதுதான் பறையா? நாராயணன் பறை கொடுப்பான்னு பார்த்தா என்னமோ வாசிக்கிற வாத்தியத்தெல்லாம் கிஃப்டா கொடுத்துருக்க. இது நான் கேட்டேன். இற்றை பறைகொள்வான், இது எனக்கு வேணாம். அப்ப கண்ணன் பாக்குறானா, அப்போ உனக்கு என்ன வேணும்? நிறைய பணம் காசு தனம் கொடுக்கட்டுமா? பணமா? அது வர மாதிரி வரும், அப்புறம் போயிடுத்தே நினைக்க முடியாது, மறுபடியும் வரும். தனம் வர வர வரதான் ஆபத்தினும் ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எனக்கு தனமும் வேண்டாம். அப்ப அழகு கொடுக்கட்டுமா? தேவதா சுந்தரிகளா அழகுகளா ஆக்கிண்டுமா அவங்களையெல்லாம்? ஆண்டாலும் தன் தோழிகளும் கேட்கிறா. உடனே அவ சொல்றாளாம், அழகா அதுவும் பிஞ்சு போற வளதானே கண்ணா. இப்ப அழகா இருக்க போல தோணும், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு நமக்கே நம்ம மூஞ்சிய பார்க்க பிடிக்காது. அதனால அவ சொல்றா, எனக்கு எதுவும் வேணாம் கண்ணா. அப்ப கண்ணன் பாக்குறான், கொத உனக்கு அழகும் வேணாம், பணமும் வேணாம், பதவியும் வேணாம், உனக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும் சொல்லு, நான் கொடுக்குறேன். நான் என்ன வேணும் சொல்றேன், நீ கேளு. சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்துன் புற்றாமழையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துன் குளத்தில் பிறந்த நீர் புற்றவள் எங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பெறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் முன்னோடு முற்றோமேயாவோம் உமக்கே நாமாட்சிதான் மற்ற நம் காமங்கள் மானாற்றலோ ரெம்பவாய். கண்ணா, நாங்கள்லாம் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம். இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன்னோடு நீயும் அவதாரம் பண்ணணும், நாங்கள்லாம் பிறக்கணும், உனக்கு நாங்க கைங்கரியம் பண்ணணும். எங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லல. ஆண்டாள் சொல்றா, வேற ஏதாவது ஆசை வந்துட போது, தேவசேது அந்த ஆசைகளாம் வராது, நீ மாற்றலோ ரெம்பாவாய் மாற்று.